முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியனை கூட முட்டை இரவுல பேசவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயலு துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயலு துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பெங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ சூம்பி விட வாரானோ? நட்சத்திரத்தை மற்ற பகலில் பார்க்கவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். நிலவு வரும், தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் இருந்தால் என்ன, நிலவா நான் வருவேன் நைட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? காதல்ல தோல்வியிற்ற பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பையலோ யாரு பக்கம் நாயருக்கோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க உண்மையான காதல் பிரிஞ்சா இந்த காதலர்கள் வேதனை மற்றவங்களுக்கு தெரியுமா? ஒரே வாட்டில் நாரதரை காலி வேண்டிட்டு இந்த கேமரா முன்னா திருப்பதி வரையும் ரொம்ப நேரமாக துவைக்கிறாரு. ஐயா, அந்த கேமராவில் பெட்மாஸ் லைட் இருந்தால் ஆன் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் உள்ள ஜானுப்பா. ஏப்பா ஏற்கனவே மத்தி இதாக இருக்கு, நீ வேற ஓடு. என்னப்பா? இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதனும் வாழுகிறான். அந்த மனிதனும் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார், இறைவன் ஆளுகிறார். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதனும் வாழுகிறார். அந்த மனிதனும் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறார், இறைவன் ஆளுகிறார். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதனும் வாழுகிறார். வனச்சோலையிலே வள்ளியாகப்பட்டவள் தென்னைக்காசுரன் ஆராயனா சிரதவா. என்னடா நான் என்ன நாரதாகிட்டியா? வேற என்ன பாட்டு பாடணும்? உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். ரொம்ப நன்றி. 100 ரூபாய்க்கு அவ்வளவுதான். என்னதுன்னா பாரு இருக்கு.
இந்தாத. அன்புடையார் வணக்கம். எங்களது மதிப்புக்குரிய முத்தப்பா அவர்கள் பாடிய பாடல் கண்ணத்திறந்தா ஒளியில்லை பாட்டு பாடவும். இப்படிக்கு ஏஆர் ராஜா என்ன உறுப்பு ஊடரந்தல் பட்டி எங்கள் அண்ணனுக்காக அந்த பாட்டு. இப்போ தானே அண்ணன் என்ன பாட்டு காட்ட ஐயாவுக்காக அந்த பாட்டு பாரு. கண்ண திறந்தா ஒளியில்லே களையடத்தா நடவல்லே நான் உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்போ மண்ணா கலந்து மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியில்லே களையடத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்போ மண்ணா கரைஞ்சு போச்சு எந்த ஆசையே. இப்போ மண்ணா கரைஞ்சு போச்சு எந்த ஆசையே. கண்ண திறந்தா ஒளியில்லே களையடத்தா நடவல்லே. உன்னை நினைச்சு ராஜாத்தி உன்னை நினைச்சு வாழ்ந்தனி உள்ள நோகழுதனி நினைச்சு வாழ்ந்தனி உள்ள நோகழுதனி. கண்ணா காதல் கண்ணா என்று சொன்னதெல்லாம் நாயம்மா. நம்ம காதலுக்கு சாதி ஒரு தோசம்மா. கண்ண திறந்தா ஒளியில்லே கலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்போ மண்ணா கரைஞ்சு போச்சு அந்த ஆசையே. காதல் வந்தது என் உள்ள காதல் வந்தது உன்னால நான் பிச்சை எடுத்தது முன்னால. காதல் வந்தது உன்னால நாம் பிச்சை எடுத்தது பின்னால. காதல் வந்தது உன்னால நான் கவலைப்பட்டது பின்னால. சாதிசனம் பார்த்து நாம பழகலே இந்த சங்கதியும் எனக்கு ஒன்றும் புதுசில்லை. கண்ண திறந்தா ஒளியில்ல களை எடுத்தா நடவல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் திருப்பத்தூர் வட்டாரத்துக்கு கேட்கவா இந்த பாட்டை பாடுறே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடு. உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி என் உள்ள இருப்பது உன்னாலதான் ராசாத்தி. என்ன திறந்தா ஒளியிலே கலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கைதட்டின ரெண்டு தாய்மார்களை நன்றி. அதே விசில் அடிச்சதா? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் நம்மளை எல்லாம் நூறாண்டு வாழ வைக்கும் இந்த ஊரு மக்களுடைய மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நம்மளெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தம்பி கடைசி தம்பி மணி மணி சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்தில் ஒரு நாளும் பிரிவையில் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
மண்டபம் போல் நாம கொண்ட சொந்தமாடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமாடா 100 ஆண்டு வாழ வைக்கும் நம்மளை எல்லாம் நோய் நொடியின்றி 100 ஆண்டு வாழ வைக்கும் பெத்ததாய் தகப்பன் மாறாத பாசமாடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா என்னை படைக்காத பிரம்மணி பாவம் ஆண்களே பரிதாபம் நாங்களே பெண்ணை படைக்காத பிரம்மணி பாவம் ஆண்களே பரிதாபம் நாங்களே எந்த மடையனோ சொன்னார் சொர்க்கமே பெண்கள் உலகமே நரகமே ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதையே அதுதானா இது காதல் தெய்வீகம் அடவோட ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதையே அதுதான் கல்லறையில் இருக்கின்ற சில சமாதிகள் எல்லாம் ஆழப்பிளாக்கு தான் கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ பரிதாபம் ஆண்களோ கண்ணை உடைத்தாலே நீ வரும் பாலைவனங்களோ பரிதாபம் நாங்களே ஆழகாலமா பெண்கள் உலகமே வாட்ஸ்அப்பு கால்களா மெசேஜிதான் வருதடா நம்பர் போட்ட ஒரு போன் வரும் போனு பேசுங்கள் அழியாத காதலர்கள் பெண்ணை தரத்தானலாம் குடு அப்படி ஓசுடு வேற ஏதாவது பாட்டு வேணுமா தரைமீன் பிறக்க வைத்தா எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தா தரைமீன் பிறக்க வைத்தா பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தா தரைமீன் பிறக்க வைத்தா கட்டிய மனைவி தொட்டினில் பிள்ளை நையாயிருப்பவர் யாரோ கட்டிய மனைவி தொட்டினில் பிள்ளை துணையாயிருப்பவர் யாரோ கடல் மீன் நடந்தார் இழத்தவர் உயிராய் பறந்தவர் யாரோ தட்டி பாத்தி கொட்டாங்குச்சி காதல் வந்தது மாட்ட வச்சு பாட்டுல படுத்துட்டியா என்ன பாட்டு கேட்டாலும் பாடுவேன் ஆமா என்ன பண்ணுவேன் நேற்று தான் காலேஜ் பிள்ளைய விரும்பினாரு பழைய காலத்து சீமக்கருவா அடிப்பு பயலுகளா நல்லா பாடக்கூடிய பேசக்கூடிய நாரதர் தான் இப்போ வந்தவர் சோனமயம் பூனை ஆனால் இவர் நாரதர் மட்டும் கிடையாது பகலில் மதுரை மிகப்பெரிய ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் உண்மைதான் இது விளம்பரம் கிடையாது இப்படி இருக்கின்ற இளைஞர்களை நாம் வளர்த்து விடுவது தமிழனுடைய கலாச்சாரம் தமிழுடைய மாண்பேதன் என்ன மணி மணின்றே கேட்கவே இல்லையே நான் டயத்தையும் சொல்கிறேன்னு போயிட்டே இருக்கேனே என் தம்பி
நீங்கள் வேணாம் மியூசிக் இல்லாமல் என் தம்பி ரசிக்க வைக்கிறேன். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கர ஊத காத்து மேலப்பட்டும் மோகாச்சு, போடும் நில சோறு ஏன் பொண்ணு மணி தேரு கூட வந்து சேரு நீ கொட்டுங்கினி சாரு கள்ளழகர் வைகையில் இங்குடாங்குடோ கால் பதிக்கும் நல்ல நாள், எட்டு பட்டி ஒரு ஜனம் கட்டி ஜொரு கட்டி வரும், எம்பூரு நீயாகத்தான் போன ஜன்ம பூச வச்சேன் எல்லாம் உன்னால. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கர ஊத காத்து மேல பட்டு மோகாச்சு. கதை பற்றியும் சொல்ல போகிறேன். லவர் கதை. வினோத்னு இப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிவிட்டே அவன் ஊரில் குடியிருக்க பண்ணிவிட்டாங்க. இப்போ அந்த வினோத் வந்து பொன்னமராதி பஸ் ஸ்டாண்டில் கிருணி பழம் வைக்கிறேன். எல்லாரும் அமைதியாக இருங்க ப்ளீஸ். சொல்லுங்கள் சாரா. இப்போ நான் இடம் இலக்கா வந்திருக்கேன். எனக்கும் இன்னைக்கு வந்திருக்க நாரதருக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை இருக்குது தம்பி. பிரச்சனை வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் நீங்கள் தான் நீதிபதிகள். அவரா செவரா இல்லை புளூரில் அடிக்கிறேன் தம்பி. செவரு காங்கிரீட் என்ன வேணா சொல்லு. பொண்டாட்டியை பற்றி பாட்டு. பொண்டாட்டின்னு பாடவா எப்படி பாட? பொண்டாட்டி காத்திருக்க புருஷன்தானே அங்கே வர, சோறாக்க நேரமாச்சு ராசா, கொஞ்ச நேரம் சிலின்று காலியாயிருச்சு ரோசா, பசிதான் மருதடி தோசை தான் சுடுவடி, தோசை மாவு இல்லையடா வெளியே ஓட வெண்ணமையனே, சண்டை தானே வந்ததையா புருஷன் பொண்டாட்டி பாஞ்சான் ஐயா, 2 பேத்த பார்த்து தானே பிள்ளைய பட்டுனியா கிடக்குதையா, அரங்கம் தானோரங்க மனைவி மடியில் நம்ம உறங்க நேரமுள்ள ராசா, அங்கே நதியத்து கிடக்குது ஓ ரோசா, காலையில் எந்திரிச்சு வாசதான் தனுச்சு, காப்பியை போட்டுக்கிட்டு கணவனை எழுப்புனாலாம், காப்பியில் இனிப்பு இல்லைன்னு கவட்டுக்குள்ள மிதிச்சானா, கண்ணீர் வடிச்ச பொண்டாட்டி நிம்மதியப்படுத்தாலாம், அரங்கம் தனோரங்க அருகடல் நீ உறங்க, நான் உறங்க வழி இல்லையே ராசா, பொண்டாட்டியை பற்றி பாட சொன்னது மணி என்ற ராசா. அது வீட்டுக்காரமா இருக்காக்க எங்க மணி, அதனால தானே பாட சொல்லியிருக்க. இல்லை பாட சொன்னிய பெருமையா சொன்னியா இல்லை வாழ்க்கையில் இப்போ அடிபட்டிருக்கா? மணி இதை கொண்டு போய் எதாவது பண்ண முடியுமா? இதை கொண்டு போய் ஐயங்கார் பேக்கரில் பண்ண வச்சேரி இரு தம்பி. இப்போ சண்டை சாமி சிக்காம வா. வந்தாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு. நீங்க என்ன செய்திருக்கணும்? ஒரு முனிவர் வர்றாரு, கீழே விழுந்திருக்கணும் ஐயா. முனிவர் வந்திருக்காருன்னா முனிவர் காலடியில் விழுந்திருக்க வேண்டாமா? நீ முனிவர் அல்ல அடிவேரா? முனிவருங்க, நாரத முனிவர் என்பார்கள். யாரு? நாரத முனிவர் என்பார்கள் ஐயா. என்னைய உங்களுக்கு இந்நேரம் இங்கே என்ன வேலை? கலகம் செய்வது எனது வேலை. கலர் வந்து காலையில் 5 மணிக்கு தான் திறப்பாங்க. இல்லைங்க, கலகம்ங்க. ஆமாங்க.
என்ன தெரியும்னு தண்டி உடம்பு இல்ல உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்க இவ்வளவு பேசுறீங்க? எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மழை எப்படி வருது? கை தட்டலாம், முடிஞ்சு. மழை எப்படி வருது? நொப்ப முண்டை. மழையாகப்பட்டது எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழையை பொழியக்கூடியவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரு? அவள் தான் மாரியம்மன் ஆகப்பட்டவள். பாத்தியா, கை தட்டலாம். தம்பி, நான் என்ன மாநில ஆராய்ச்சியாளரடா? விடு, என் தம்பிக்காக மழையை கொண்டு வந்து எம்கேஆர். எங்க மழையை கொண்டு வந்தது யாரு? வர்ண பகவான் ஆகப்பட்டவன் தாங்க. கிடையாது, வர்ண பகவான் தான் கொடுக்கிறார் என்று சொல்றேன். தப்பு தப்பு தப்பு. அப்ப தெளிவா இருந்தா நீங்க சொல்லுங்க பாப்போம். மழை எப்படி வருதுன்னு தானே கேட்டேன். ஆமா, மழை வரும் பொழுது எப்படி வரும்? தண்ணியாகத்தான் வரும். கை தட்டலாம். தண்ணியாக வருதுங்க. அந்த தண்ணியை கொடுக்கிறது யாரியா? நல்ல வாயில வந்துடும். இல்லை, சும்மாரியா? அந்த தண்ணியை கொடுக்கிறது யாரு? வர்ண பகவான் ஆகப்பட்டவனே தண்ணியை கொடுக்கிறாரு. கிடையாது. வருடவன் கொடுக்குறாரு, வாட்டர்முல்லை சுதாகர் கொடுக்குறாருலாம் கிடையாது. அப்புறம் யாருங்க கொடுத்தது? மழையை கொடுப்பது யாரு என்றால் கடல். கடலிலிருந்து உருவாகக்கூடிய வெப்பக்காத்தை எடுத்துக்கொண்டு வானம் சுழற்றுவதனால் அந்த வானத்துக்குள்ள ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் பேர் தான் மழை அரப்பான். உண்மை. ஏன்னா அறிவியலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கடலில் உள்ள நீர் அனைத்தும் நீராவியாக உருமாறி வெப்பச்சலனத்தின் காரணமாக மழையாக பொழிகிறது. இது அறிவியல் சம்பந்தமாகப்பட்டது. நான் சொன்னது இறைவனின் சம்பந்தப்பட்டதுயா. ஓ, இருக்கட்டும். சரிங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல, என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்களே, கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளா நீங்க? என்ன தெரியும்னு என் தம்பியை சொல்லுவாங்க. எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். அப்போ உங்களிடத்துல ஒரு சில கேள்விகளை நான் கேட்கலாமா? ஒன்று என்ன, 3000 கேள்வி கேளுங்க, பதில் சொல்லிட்டு போயிட்டே அப்போ 3000 கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. அது இன்னைக்கு. சிவபெருமானுடைய கோலம் எப்படிங்க இருக்கும்? சிவபெருமான் வந்து எந்த கோலத்துல இருப்பார்? 5.5 வருஷம். என்னய்யா கை தட்டலாம். 5.5 ஆமா. கேட்கலங்க. சரிதானே? கோலம் சிவபெருமானுடைய உருவமாகப்பட்டது அப்படி கேட்கணும். அறிவாளி அப்படி கேட்கணும். நீங்க சிவபெருமானுடைய உருவம் எப்படி இருக்கும்னா மனித ரூபமா இருக்கும். கை தட்டலாம். மனித ரூபத்துல தாங்க இருக்குது. சரியா? அப்ப மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய அவரு எதையெல்லாம் ஆடு ஆபரணங்களாக வீட்டில் இருக்கிறார்? சொல்லுங்க பாப்போம். இவர் யாரியா? என்ன உங்களை காட்டில் அறிவாய்ந்தவர்களா இருப்பார். வந்துட்டியா? அவன்கிட்ட பேசியா? சரி வாயா, இப்போ ஓங்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ 2 கேள்வியா? நீ பேச மாட்டார். யானை வாயில செஞ்சிருச்சு. என்னையா சொல்றீங்க? நாய்க்கு மகாபாரதத்துக்கு சம்பந்தம் இருக்கு. என்னையா உழைக்கக்கூடிய தன்மை நாய்க்கு உண்டியா? மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ரோபோ சங்க சித்தியே. ஓ, மிமிக்ரி ஆர்டிஸ்டோ? சரிங்க, நாய்க்கு மகாபாரதத்திற்கும் சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் சொல்லுங்க பாப்போம். என்னங்க என்னையா சம்பந்தம் சொல்லியா நீ? பைரவர் ஆமா என்று சொல்லக்கூடிய பதில் சொல்ல போறீங்களா? பதில் சொல்ல போறீங்களா? உழந்து ஓச்சி நீ சொல்லும் போது என்ன கேட்டியா? முண்டை திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் வீடு அங்கே என்ன கேட்டியா? மகாபாரதத்திற்கும் கால பைரவருக்கு சம்பந்தம் உண்டு. என்ன நாய்க்கு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் சொல்லுங்க. மகாபாரதத்துக்கும் கால பைரவர். ஆமாங்க. யாரியா புதுசா இருக்கான்? ஓ, நீங்க பேசக்கூடியது உங்களுக்கு எல்லாம் தண்ணி தவிக்கின்றதுனால தண்ணி கேன் கொண்டு வந்திருக்கான. இங்க வாடா, ஏய் இங்க வாடா. நீங்க அவ்வளவு 2 டைலாக் தான் சொல்லி விட்டு வர மாட்டேன். 15 ரூபாய்க்கு வந்திருக்கேன். 15 ரூபாய் சம்பளம். என்ன கேட்டியா? கால பைரவருக்கும் மகாபாரதத்துக்கு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் சொல்லுங்க பாப்போம். கால பைரவர். ஆமாங்க. அப்படி என்றால் கருப்பு கலர்லே கால பைரவர் இருப்பார். அதனை தொடர்ந்து சரி, வெள்ளை கலர்லையும் கால பைரவர் இருப்பார்.
உன்னை வெட்டிட்டு நான் அப்படியே திருப்பத்தூர் ஸ்டேஷனுக்கு அருவாளோட போயிடுவேன் தலையோட. எவடா அவர் என்ன கேட்டார்? கால பைரவருக்கும் யாருக்கும் மகாபாரதத்துக்கு சம்பந்தம் உண்டுங்க. அதானே கேட்டார். இருக்கு சம்பந்தம் இருக்கு இல்லை இவ்வளோதானே. கருப்பாக இருக்கும், வால் நீட்டிக்கிட்டு இருக்கும், நாய்க்கு பல்லு இருக்கும், பிஸ்கட் சாப்பிடும், சோறு சாப்பிடும். தம்பி இந்த முடிய பூரா ஒட்டை வெட்டிக்கிட்டு 2 நாள் காய விட்டுக்கிட்டு அரைவேன். புளியோதரை சொல்லியா நீ? மகாபாரதத்துக்கும் கால பைரவருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஆமா, அதுதானே கேட்டியா? அதைத்தானே கேட்டிருக்கேன். அந்த ஆள் கேட்டாப்புல கேள்விதான் கேட்டாரே. மறுபடியும் மகாபாரதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா நக்கல் போகுதுன்றியா? கரெக்டா சொல்லு தலை. சடக்குன்னு அடிங்க தலை, சோல்டர் வலிக்குது. சொல்லியா நீ? என்ன சம்பந்தம்? அதைத்தானே கேள்வியை கேட்டிருக்கேன். சம்பந்தம் என்றால் மறுவிட்டார் அழைப்பு. திருமணம் செய்யக்கூடிய 2 தம்பதிகள் அவர்களை அழைக்கும் பொழுது வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தம், அப்படி என்று கிராமங்களிலே வீடுகளிலே பேசக்கூடிய ஒரு வார்த்தை சம்பந்தம் சம்பந்தம் சம்பந்தம். அந்த சம்பந்தமானப்பட்டது அறந்தாங்கி பக்கம் சம்பந்தி அப்படி அழைப்பார்கள். ஏலே என்ன கேட்டியா? ஊடல வந்து மறந்துட்டீங்க. மகாபாரதத்திற்கும் காலபைரவருக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டேன். நீங்க இடையில என்ன சொன்னீங்க? சம்பந்தமா சம்பந்தமா? இல்லங்க, இவங்கதே சொன்னாங்க. ஏன்னா முன்னேறி போகக்கூடிய பாதையை நோக்கிதான் பின்னேறாகப்பட்டது போகும். சரி, நான் சொல்றேன். சொல்லுங்க. சம்பந்தம் அப்படின்னா ஒரு விளங்காத சாமியை எங்கன்னு பார்க்கல. அவன் தான் லூசு போய் அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு சம்பந்தமா சம்பந்தமா இந்த தண்டி பொந்தமா அவர் தானே சொன்னாரு. ஏன்னா சம்பந்தம் இருக்குன்னீங்க, சம்பந்தின்னு சொன்னீங்க. சம்பந்தியா சம்பந்தியா? ஆக மொத்தத்துல கடல் அலை நடக்குது. இங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்லியா? ஆக மொத்தத்துல சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு போய் இவ்வளவு நேரமா அடிச்சுடுங்க, முடிச்சுடுங்க. என்ன சம்பந்தம் முடிச்சுடுங்க. சொல்லியா நீங்க? அதத்தான் கேட்டீங்களா? அதைத்தானே கேட்டேன். முன்னாடியே நீங்க ஐயா இப்படியா? மகாபாரத்துக்கும் பைரவருக்கும் சம்பந்தம் அதானே? ஆமாங்க. கொடுமைதானா? இவ்வளவு நேரம் இதுக்கு தேவையா? புரியல. 11 மணிக்கே இதுக்கு பதில் சொல்லியிருப்பில கேட்டிருந்தா. அப்படியா? என்ன கேட்டியா? என்னடா மறுபடியுமா? நீ வாயா. ஒரு அளவுக்கு தேன். இல்ல நீங்க வந்து சொல்லுங்க. மகாபாரதத்துக்கும் பைரவர், ஆண் பைரவர் என்றால் மார்கழி மாதத்திலேயே ஒத்த நாய் 10 குட்டி. ஏய், நாய் எந்த காலத்துல பூனை மாதிரி கருத்துச்சு? உனக்கு வரலைன்னா விட்டுருங்க ப்ரோ. கிராஸ் அடி அடிச்சா அப்படித்தான்டா கத்துவேன். அதுலயே அதுலதான் இந்த காலப்பைரவர், காலப்பைரவருக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. சம்பந்தம் உண்டு. அதை சொல்லியா நீ? அது என்ன சம்பந்தம்? அதைத்தானே கேக்குறீங்க. அதைத்தான் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா காலப்பைரவர் என்றால் ஒரு புனிதமான ஒரு தெய்வம். 18 சித்தர்களிலேயே ஒரு. கால பைரவருக்கும் சித்தருக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேன்.
காலை பைரவர் என்றால் காலபைரவருக்கும் மகாபாரத்துக்கும் என்னடா தொடர்பு? அதைத்தானே கேட்டிருக்கேன் நான் கேள்வியா. அதைத்தான் சொல்ல வரேன். சொல்லுங்க நீங்க. மகாபாரதம், அதற்கு பேரு மகாபாரதம். காலபைரவர் என்றால் காலையில் பைரவர், அதான் நாள் போக்கிலே காலபைரவர் எனப்படும். மகாபாரதத்துக்கும் காலபைரவருக்கு என்ன தொடர்புன்னா, மகாபாரதம் என்ற ஒரு புஸ்தகத்தை காலையில் ஒருத்தர் காலை நீட்டி படிக்கின்ற பொழுது இந்த பைரவன் சொல்லக்கூடிய நாய் பன்ரொட்டி என்று கவி விட்டு ஓடிவிட்டது. அதனாலதான் கதையா இருக்கையா மகாபாரத்துக்கும் பாரத்துக்கு கிடையாது, ஹெச்பி பல்குக்கும் பாரத்துக்கும் எங்கே தொடர்பு உண்டு. வண்டி லேசா உனக்கு கம்பு கூட்டு வேறுக்குமே லூசு குடிச்ச மாதிரி உண்மைதானா? கைதட்டலாம். காலையில் காலை நீட்டி மகாபாரத புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அது பிரெட்டு என்று சொல்லி அந்த நாய் கழுவிட்டு போனது. அதனால தான் மகாபாரதத்துக்கும் பைரவருக்கும் சம்பந்தம் உண்டு. மக்கள் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் எதிர்த்து பேசினா பேசலாம், கைதட்டு வாங்கிவிட்டேன், உன் பருப்பு வேகாது. வேற 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 சொல்லிட்டாருலங்க. நீங்க இதை சொன்னீங்க. சம்பந்தம்னா என்ன சொல்லுங்க பாப்பா. யாருன்னு பிறங்கிட்டாரு. ஏய் என்னடா நீ கேட்கறத சம்பந்தம் அதெல்லாம் நேத்து கேள்வியெல்லாம் விட்டுருங்க. ஏய் இங்க வாடா நீ. வந்தது யாருப்பா? உங்க அக்கா புருஷன்டா. உங்க அக்கா புருஷன் இந்த தண்டியா இருக்காரு. சம்பந்தம்னா என்ன, சம்பந்தம்னா என்னய்யா? சம்பந்தம் என்றால் இல்ல மணி சொல்ல போறேன், அதுக்கு பேரு சம்பந்தம் கிடையாது. சமமான மக்களை எல்லாம் கூட்டி இருவிட்டு சம்மதத்தை கேட்கிறார்கள். சமபந்தம், காலப்போக்குல சம்பந்தம். சரிதானே? சரிங்க. ஏன்னா சம்பந்தம்னா நீங்க சொன்னது மாதிரி சலியா சம்பந்தமுங்க. ஏன்னா 8 திக்கும் உறவுகளை அழைத்து திருமணமாகப்பட்டதை நடத்தி ஏன்னா ஒன்று சேரக்கூடியவர்கள் தான் சம்பந்தம். சம்பந்தம் சம்பந்தம்னா என்ன? மந்தம்னா எதங்க சொல்லுவோம்? குரங்க சொல்லுவோம். மந்தி என்றால் குரங்கு, அதைத்தான் சம்பந்தம். சம்பந்தம் வேறு, சம்பந்தம் வேறு. சரியா? இன்னொரு கேள்வி கேட்கலாமா? என்ன வேணா கேளுங்க. என்ன வேணாலும் கேட்கலாம். தம்பிகளுக்கா நான் பேசிட்டே இருப்பேன். இருங்க தலைவா, கொஞ்ச நாச்சும் சிரிக்கி காமிக்கிறக்காதே என் தம்பியை ஊரா உட்காந்துருக்காங்க. என் தம்பிகளுக்காகத்தான் பேசுகிறேன். உங்களுக்கு பாட்டு தானே 7 பாட்டு பாடினேன், இவர் கூட பாடலை. என்ன ப்ரோ? ஆமாங்க. உன்னை பாட விடலை, எப்படி விடலாம்? கேள்வி கேளுங்க. இன்னொரு கேள்வி. கேள்வியே இன்னொரு கேள்வி தானே பேரு? இல்லைங்க, கேட்க போறேனியா. அதான் வால்மீகின்னு ஒருத்தன் ராமாயணத்தை எழுதினா. அவன் முன்னாடி என்ன தொழிலுங்க செஞ்சான்? ஒட்டகம் மேய்ச்சார். என்னங்க ஒட்டகம் மேய்ச்சானா? கை தட்டலாம். இல்ல, என்ன ஒட்டகம் மேய்ச்சான்? அவன் என்னங்க பண்ணா? வால்மீகி ஆகப்பட்டவன் என்ன பண்ணா சொல்லுங்க. அகம் ஒண்ணு. ஒட்டகம் அப்படின்னா வாங்கிய புஸ்தகம் கிழிந்து விட்டது, ஒட்டி அகத்துக்குள்ளே காய வைத்தார், அதான் ஒட்டகம் மேய்த்தார் என்று சொன்னேன். புழக்க பப்புல அரை வாங்கிட்டு போப்பாரான்னு நினைக்கிறேன். என்ன தம்பி, எதுவும் சில்லற காசை கீழே ஓட்டியா இல்லை வெதர் எதிர் கீழே வந்துருச்சா? போங்க மயிறு போயிட்டிய போங்க, 8 கிலோ குறைஞ்சிருக்கீங்க, எடை ஓட்டுவாங்க. அதே போலங்க, ஏன்னா எத்தனையோ ஆலயங்களும் உண்டு, எத்தனையோ ஆலயங்களும் உண்டு. ஆனா தேங்காய் உடைக்காத ஒரே ஒரு ஆலயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் சித்தியம் பார்த்துக்குறாங்க. நான் தந்துட்டு கேள்வி சின்ன கேள்வி சொல்ல ஆலயங்கள் தோறும் தேங்காய் உடைக்காத ஒரு கோயில் கேட்டாரு. இந்த கோயில்னு சொல்லிட்டு வா. ஆலயங்கள் தோறும் நடை திறப்பு, நட அடப்பு, கடை அடப்புலாம் சொல்லத்தல். அவன் பரவாயில்ல, காமெடி பண்ணுறானே. என்ன கேட்டீங்க? கோல்டு வினர் 3 லிட்டரும் தேங்காய்
உடைக்காத ஆலயம் ஐயா. உடைக்காத கோவில் எந்த ஆமாங்க. கோவில்? அதானே கேக்குறீங்க. அதைத்தானே கேட்டேன். இதுதானா? இதானியா? இதேதானா? பதில சொல்லியா இதானன்றத நான் சொல்றேன். இதே இதே இதான்னா என்ன? எதையா கை காட்டுற? இதுக்கே சொல்லிடுவா. இதுக்குதாயா சொல்ல சொன்னேன். காண்டா விளக்கே வேணுமா? ஆலயங்கள் எத்தனையோ ஆலயம் உண்டு. ஆமாங்க. காளியம்மன், மாரியம்மன், சரி பிடாரியம்மன், சரி முத்துமாரியம்மன், சரிங்க. கருப்பசாமி, ஐயனாறு, தேங்காய் உடைக்காத ஆலயம் எதுன்னு சொல்லிட்டு போடா. கருப்பசாமி சொல்ல விட மணி. ஏன்னா சரி 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 இரு சொல்லு. சரியா நீங்க சொல்லுங்கய்யா. நான் சொல்றேன். ஆமா தேங்காய் உடைக்காத ஆலயம் எந்த ஆலயம்? அதானே இருக்கிறீங்க. அதைத்தானே கேட்டிருக்கேன். ஏன்னா கோவில்களில் ஒரு நாளைக்கு இருமுறை பூஜை செய்யணும். இதுதான் வழக்கம். ஆமா வழக்கம் அதுதான். வழக்கதானே. ஆனா ஒரு சில கோவில்கள் 1.25 வருஷமா திறக்காமே கிடக்கு. எதுக்கு? எதுக்கு? ஏன்னா பங்காளியாகப்பட்டவன் 15 பேரா இருப்பான். ஆமா அந்த 15 பேத்துல எனக்கு பொறுப்பு கொடுக்கல உனக்கு பொறுப்பு கொடுக்கலன்னு 2 வாதத்துக்கு வாதம் இருக்கும். நீ அவன் கேஸ் தானா? இல்லையா அவர் சொல்றதுக்கு நான் சொல்றேனியா. ஊரில் கோயில் திறக்கலை, பெயிண்ட் அடிக்கலை, வெல்டிங் வைக்கலை, இதை கேட்கவே இல்லை. அவர் தேங்காய் உடைக்காத கோயில் எந்த கோயில்னே கேட்டார். அதை மட்டும் சொல். அதானே? அதானியா. தேங்காய் என்பது 80 இல்லை 77. பெரிய காயா இருந்தால் 45 ரூபா, சின்ன காயா இருந்தா 30 ரூபா, தேங்காய் சில்லா இருந்தா 10 ரூபா. சாம்பாரில் போடக்கூடாது. புளிக்குழம்புக்கு பயன்படுத்தலாம். முட்டைக்கோசு அதில் சீச்சு போடலாம். பச்சியில் போடக்கூடாது. இல்ல நான் என்னையா கேட்டேன். சொல்லி கொடுத்த வாத்தியாரே லூஸா இருக்கே, நீ எம்மா தரான் என்னையே லூஸ் ஆக்கி விட்டியா? ஏலே என்ன பச்சியில் இருக்குது வாங்கிட்டு வந்து நக்கல் பண்ணுறியா? இல்லை ஏன்னா தேங்காயில் எப்படி சுருக்குறேன். பலவித நன்மைகள் உண்டு அந்த தேங்காய்க்கு. மரத்திலே இருக்கும் பொழுது அதற்கு பேர் இளநீர். 60 ரூபாய்க்கு மதியான நேரம் வாங்கி குடிச்சா சூட்டை தணிக்கும். எல்லாருக்கும் மரத்தை விட்டு கீழே இறங்கி நெத்தா ஆயிட்டு அதை உடைச்சோம்னா அதுதான் தேங்காய். ஆனா எந்த கோவில்ல உடைக்காத தேங்காய் அது எந்த கோவில் தேங்காய்? அதானே இருக்கிறீங்க. கோவில்லே உடைக்காத தேங்காய். கோவிலில் உடைக்காத தேங்காய் இல்லைப்பா, எந்த கோயிலில் ஒரு கோயிலில் தேங்காய் உடைக்க மாட்டேன். தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலாம் தேங்காவிலே. உண்மையிலேயே எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியலையா. நீ யார் வண்டியாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிரு, திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு கொண்டுருவேன். ஏற்கனவே 800 நாரதல் லூஸ் ஆக்கி அனுப்பியிருக்கோம் 3 பேரும் சேர்ந்து. ஐயா சொல்லிடுறேன். ஐயா சொல்லிருக்கேன். தேங்காய் தானே? ஆமையா. தேங்காய் உடைக்காத ஆலயம் எது? எது? திருச்செந்தூர் முருகன் கோவிலிலேயே பாலாபிஷேகம் செய்வார்கள். முருகன் கோவில் இருந்தாவே பாலாபிஷேகம் நடக்கக்கூடியவர் ஆலயம் ஐயா. ஏன்னா பாலாபிஷேகத்துக்கு சிறப்பு பெற்றது யாரு? முருகப்பெருமானாகப்பட்டவரே. எதற்காக? அந்த வைகாசி விசாகத்தன்று நடத்துவாங்க. எதற்கு? அந்த பாலை போல நமது மனதாகப்பட்டது தூய்மையாக அமைய வேண்டும் என்ற காரணத்தினாலதான் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வார்கள். ஏன்னா அம்மனுக்கு செய்வது கூட சாதாரணப்பட்ட ஒரு விஷயம், முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதுதான் மிகப்பெரிய விஷயமுங்க. திருப்பத்தூர் அருகாமையிலே உள்ள திருக்கோஷ்டியூரிலேயே வருடம் ஒரு முறை விளக்கேற்றுவார்கள். ஆமா விளக்கேற்றுவாங்கல்ல. ஏற்றுவாங்கல்லண்ணே? ஏற்றுவாங்கய்யா. அந்த விளக்கு
எதற்காக பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஏத்துகிறார்கள் என்றால், இல்ல நான் என்னையா கேள்வி கேட்டேன்? இருங்க, தேங்காய் உடைக்காத ஆலயம் எந்த ஆலயம்னு கேட்டேன். திருச்செந்தூர் போய் இப்ப எங்க வந்திருக்கீங்க? திருக்கோஷ்டியூர் வந்திருக்கீங்க. சொல்லுவேன் வரலாறு. எந்த ஆலயத்துல உடைக்காம இருக்காங்க? எங்க திருச்செந்தூர்ல இருந்து திருக்கோஷ்டியூர் வந்திருக்காரு. இப்ப அப்படியாதான் இருப்பாரு போல. நான் சொன்னேன்னா காரணம் இருக்குங்க, காரணம்லாம் பேச மாட்டேன். சரியா? திருக்கோஷ்டியூர்ல வருடம் ஒரு முறை எதற்காக பெண்கள் எல்லாம் இணைந்து விளக்கேற்றுகிறார்கள்? அப்படி என்றால் திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலம். நான் கேட்டது தமிழ்நாட்டுக்குள்ள கேட்டேன். ஆனா நீங்க தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திரா வரைக்கும் போயிட்டீங்க. ஆமா, அவருக்காகத்தான் 2 நாட்களாக தேங்காய் சொல்றேன். எந்த கோவில்ல தேங்காய் உடைக்காத ஆலயம்? அதுதானே கேட்டேன். பெரியப்பா ஒரு அளவுக்கு தான் வெதரை கடிச்சே விடுவேன் நான். கணக்கு மட்டியா சித்தர் இவர் கேட்டது கோவில். கோவில் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயம், மக்களெல்லாம் காத்தரலக்கூடிய தெய்வம் பெண் தெய்வம், இந்த ஊர்ல உள்ள தெய்வம். ஏன்னா பக்கத்துல வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றாரு. வருவீங்க, சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா? சொல்லி அப்ப என்ன கேட்டிய? 2 நிமிஷத்துக்கு ஒரு மனசாயிரும் போலையா? இல்ல எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போலையே. கோயிலில் தேங்காய் உடைக்காத கோயில் தமிழ்நாட்டில் இருக்கான். அது எந்த கோயில்? அதே உனக்கு தெரியும்ல, முடிச்சு விடு. போட்டு வளவளன்னு. தேங்காய் உடைக்காத கோவில் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஆமையா கோவில். அது என்ன கோவில்? என்ன கோயில்? திருப்பத்தூர்ல இருந்து மதுரை செல்லுகின்ற வழியிலேயே டோல்கட் 80 ரூபா சார்ஜ் போட்டு அதை தாண்டி போனோம்னா, சார்ஜ் போட்டா 80 ரூபா டிக்கெட்டு. சரி, அதை போட்டு தாண்டி போய் ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவிலேயே ஒரு மிகப்பெரிய வைரம் பாஞ்ச ஒரு மரம். என்ன மரம் என்றால் சீமக்கருவ மரம். அந்த சீமக்கருவ மரத்து அடியிலேயே 850 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஒரு ஆலயம் உள்ளது. அந்த ஆலயத்திலேயே இதுவரையிலும் சத்தியமாக தேங்காய் உடைத்ததே கிடையாது. அதானுங்க எந்த ஆலயம்? எந்த ஆலயம் என்றால் செங்கக்கல் அங்கே வைத்திருப்பார்கள். அரே, அவர் கோயிலை கேட்டாரு, உன்னை செங்கா காலவாசர் சொல்லிட்டாரா? உன்னை மாதிரி ஆளுநருக்கு வரைக்கும் ஊரை ஏமாத்திக்கலாம்ப்பா. தமிழ்நாட்டிலே தேங்காய் உடைக்காத ஆலயம் எந்த ஆலயம் என்றால் அதுதான் மக்களுக்கு இப்போ சொல்றேன், கைதட்டு வாங்குவேன். உலக வரலாற்றே தேங்காய் உடைக்காத ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் அந்த ஆலயம்தான் தேங்காய் உடைக்காத ஆலயம் எனப்படும். புதுவிதமான பதிலாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட என்னையாச்சு உனக்கு? இல்ல இந்த இடத்துல நானாவது இருக்கிற கோயிலை பூரா சொல்லி வந்தேன். ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டான். தேவையாது? வேற எதுனாலும் கேளுங்க. வேற கேளுங்க, எதுனாலும் எதை வேணாலும் கேட்க. ஐயா, நான் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே 12,000க்கு புக் வாங்கி படிச்சேன். சும்மா கிடையாது. என்னையா புக் வாங்கி படிச்ச? படிச்சிருக்கேன் புக்கு. மனம் கோலனாலால் மனமாகப்பட்டது. கோணலானால் எதை படிக்கணும்? நீங்க சொன்னது மாதிரி நூலை படிக்கணும். மரமாகப்பட்டது கோணலாச்சுன்னா எதங்க பிடிக்கணும்? நூலை பிடிக்கணும். நூலை எதுக்காக பிடிக்கிறார்கள்? வளைஞ்சுக்கிட்டு போதாண்டு நேராக சரி செய்வதற்காக. ஏன்னா வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய மரங்களை சரி செய்வது நூலாகப்பட்டது. அதே போல் மனிதனின் மனநிலையை சரி செய்வது நல்ல நூலாகப்பட்டது. அதனாலதான் இதற்கும் நூல் அதற்கும். ஏன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா அளவை சரி செய்யக்கூடியது. அதனாலதான் அதற்கு பெயரே நூல் என்று பெயர் வந்தது. ஏன்னா
நூல்லையே பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நூலுங்க? என்ன நூல்? உலக பொதுமறை என்று சொல்லுவார்கள். உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடிய நூல் எதுங்க? திருக்குறள். திருக்குறள். உண்மை. அந்த திருக்குறளை இயற்றியது யாருங்க? ஆம்பளையாள். இங்க ஆம்பளையாள் தாங்க. அவருக்கு பேர் என்னங்க? அவர் திருக்குறளை இயற்றியவர். திருக்குறள் என்றால் ஆக மொத்தத்திலேயே 1300 ஒன்றையவன வேற புக்கை கொடுத்தியாம 1330 சில்லற. என்ன 30 சில்லற? 1330 குறள் தான் உண்டு. அந்த திருக்குறள் புஸ்தகத்தை வாங்கும்போது சில்லறை கொடுத்து வாங்கினோம்ன்றேன். வாங்கினேன். அது எத்தனை அதிகாரம் இருக்கு? அதிகாரம் என்று சொல்லக்கூடியது 133 அதிகாரங்கள் உண்டு. ஆமாங்க. ஏன்னா திருக்குறளை எழுதியது யாருன்னு சொன்னீங்க? திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு என்னென்ன பேருங்க இருக்கு? திருவள்ளுவருக்கு ஆரம்ப காலத்திலே 1913 சில்லறையிலேயே முனியசாமி என்று அழைப்பார்கள். 2001 ராமசாமி என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. 2010 ஆவணி 13 அவருக்கு ராமர் என்று பெயர் வைத்தார்கள். அதனை தொடர்ந்து இன்று வரையிலே அவருக்கு 613 பேர்கள் உண்டு. என்னையா புதுவிதமான பேரா இருக்கையா? உனக்கு வெக்கமா இல்லையா? ராமசாமின்னு பேர் வச்சாங்களா திருவள்ளுவருக்கு? திருவள்ளுவர். அவருக்கு இதற்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கு. ஆமாங்க. ஆரம்பத்திலே அவர் பேர் தி. சரி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரோ. சரி. வா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இல். சரிங்க. வா இர். திருவள்ளுவர். அப்ப நீங்க சொன்னது மாதிரி திருவள்ளுவர்னு இப்படிதான் பேர் உருவாச்சுன்னு சொல்றீங்க. ஏன்னா திருவள்ளுவருக்கு எத்தனையோ பேர் உண்டு. சென்னா புலவர், பொய்யில் புலவர், திருவள்ளுவர் என்ற பெயரெல்லாம் அதெல்லாம் மக்களுக்கு சொன்னா புரியாது. உங்க யாருக்காவது புரிஞ்சா? நான் சொல்றது புரிஞ்சுல கை தட்டலாம். இந்த மணியை காணாமே. சரிங்க. சரியா? சரி என்று சொல்லுங்க. இந்த இடத்துல என் தங்கை வள்ளி. உங்க தங்கை வள்ளி இன்னும் ஒண்ணு எங்கால். அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? உள்ள போய் பார்த்துட்டு வா. எங்க உள்ள நான் போய் பார்த்தா தப்பாயிராது. அது இது பண்ணிக்கிட்டு. உங்க பேர் என்னையா? என் பேர் ஆமா உலக்கை. உரல் ஈட்டி ஈ இரு உம்மோ. புதுவிதமான பேர்களா உண்டு. என் பேரு கிள்ளி வளவேன். கிள்ளி வளவே. இவன் பேரு சேங்க மாறேன். வந்த என் பேரு குருதி கண்ணே. குருதி கண்ணே. மத்திக்கு தகுந்த மாதிரி வாடா. பரவாயில்லையே. உங்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தவனா இருக்கானையாவே. சரிங்க. சரி. அவளை நான் பார்க்கலாமா? போங்க. அழைத்து வாருங்கள். ஆமா பாலகண்டா. ஓடியாத்தா. உடப்பிறந்திட்ட பிறவி அண்ணா என் கூட பிறந்திட்ட பிறவி எந்த தம்பி பாண்டியலே கூட்டகிளி போல வந்தமடா ஒரு நாளும் பிரியாத பிறவி தம்பி நாம ஒரு நாளும் பிரியாத பிறவி இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் அகத காலக்கு வந்ததினா தம்பி அகத காலங்கள் வந்ததினா இந்த நிலை நமக்கு என்னடா தம்பி அண்ணா நொட்டு அடிக்கிறாங்க. ஓடியாத்தா. நாங்களை அழைத்த காரணம்? நான் அழைத்த காரணம் பாவாடியை கட்டி விட்டியான்னு பார்க்குவது. ஆமா ஆமா. சாமியார் வந்திருக்கிறார். சாமியார் வந்திருக்காரா? அப்படியா? ஆமா. நீங்க வாங்குனீங்களா? நான் வாங்கினேன். கொடுத்தாரா? கொடுக்கல, ஒட்டிக்கிடுச்சு. இல்லைங்க, ஆசீர்வாதத்தை கேட்டேன். ஆசீர்வாதம் இதோ அருகில் இருக்கிறார். சாமி வாங்க சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கிட்டனாமா. பொம்பளைங்க கதை பெட்டி வலிக்கிட்டனாமா.
மனம்